என்னம்மா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்படி இல்லப்பா சூர்யா, இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க எனக்கு மனசு இல்லம்மா. மாரியோட வாழ்ந்த வாழ்க்கைய இன்னொரு பொண்ணோட என்னால பங்கு போட முடியாதுமா. என் மேல இருக்க பாசத்துல அம்மா உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க கிளம்பலாம். அது அது வந்து சூர்யா, அது வாங்க போலாம். சரிங்க போலாம். நாங்க வரோம். நாங்க நாங்க வரோம். வரோம்மா. நாங்க தான் சொன்னோம்ல. இப்ப சூரிய மாமா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டீங்கல்ல. இனிமே இப்படி எல்லாம் முடிவு எடுக்காத மாயா. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீருவேன். இன்னும் சூரிய மாமா பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. நாலஞ்சு கடை ஏறி இறங்கிட்டேன். எங்கேயுமே இந்த டாய் கிடைக்கல. இது கொஞ்சம் டிமாண்ட் தான் சார், அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஓ, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஐயோ. பேக் பண்ணிட்டுமா? செக் பண்ணட்டுமா? செக் பண்ணுங்க சார். சார் இப்ப பேக் பண்ணிடலாமா? பேக் பண்ணிடலாங்க. ஓகே சார். சார், ஆன்லைன் பே பண்ணிக்கலாமா? பண்ணிடுங்க சார். செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு சார். ஓகே. சாரி சாரி, கை தவறி பட்டுச்சு. எது? சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? நான் ஒண்ணு வேணும்னு பண்ணலையே, கை தவறி பட்டுச்சு. இதுக்கு எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? என் டாட்டர் ஆசைப்பட்டு கேட்ட டாய் அது. அது எங்கேயுமே கிடைக்கல. நான் எத்தனை கடை ஏறி இறங்கி வாங்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல. என்ன போலீஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு நாங்க அமைதியா போணுமா? நான் என்னமோ அக்யூஸ்ட் மாதிரி என் காரை சேஸ் பண்ணி பிளாக் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம என் காரை சோதனை போட்டிருக்கீங்க. அதுவும் தப்பு. ஆசையா குழந்தைக்கு வாங்க சிண்ட்ரலா டாய் அதிகம் படிச்சு போட்டிருக்கீங்க. அது பெரிய தப்பு. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு அதிகாரமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன போலீஸ்ல நாங்க பயந்து ஒதுங்கிடணுமா? ஹலோ, இப்ப எதுக்கு ஹீரோ மாதிரி டயலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் கை பட்டு பொம்மை தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அதுக்காக இப்படியே நடந்துக்கிறது? நான் என்ன அப்படி நடந்துக்கிட்டேன்? தப்பெல்லாம் உங்க பக்கம் தான். ஹலோ, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் என் டியூட்டியை தான் பண்ணேன். டியூட்டிங்கிற பேர்ல எங்கிட்ட நீங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறீங்க, அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னது அவ்வளவுதானா? என்ன பண்ணுவீங்க? என் மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவீங்களா? போடுங்க பார்க்கலாம். போட்டு உள்ள வச்சு பாருங்க. டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, கார்ல வந்திருக்கீங்க. இப்படியா ஒரு லேடி கிட்ட கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம பேசுவீங்க? ஹலோ, நீங்க முதல்ல லேடியா லட்சணமா நடந்துக்கோங்க. மேனர்ஸ் பத்தி நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். This is too much. உனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை. ஏய், அதேதான் நானும் சொல்றேன். உனக்கும் அவ்வளவுதான் மரியாதை. சீ, நீ எல்லாம் மனுஷனே இல்ல. ஓ, நீ மட்டும் என்னமா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ச்சே. ஏய், ச்சே. ச்சே.
மேடம் என் பேக்கு மேடம். நன்றி மேடம். பத்திரமா வச்சுக்கோங்க. ஆ சரிங்க மேடம். ஏய் பாத்து 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 ஏய்மா அம்மா சிண்ட்ரலா பொம்மை வாங்கிட்டு வந்தியா? சாரிமா. எதுக்கு சாரி? ஆபீஸ்ல ஹெவி ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போற அதானே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை விட ஆபீஸ் ஒர்க் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்ல. நான் 4-5 கடை ஏறி இறங்கி சிண்ட்ரலா பொம்மை வாங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? பொம்மை எங்க? எதுக்காக சாரி கேட்ட? அது வந்து என்னாச்சுன்னா ஏய், சாரி கை தவறி பட்டுச்சு. சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? ச்சே, ஏய் அந்த இன்ஸ்பெக்டர் பிடிச்சு நல்லா திட்டி விட்டேன். சரி விடு சூர்யா. அவங்க என்ன வேணும்னா பண்ணாங்க? தெரியாம நடந்துருச்சு. இதுக்கு போய் சண்டை போடலாமா? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். சரி இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு வேற ஒரு சென்டர்ல பொம்மை வாங்கி தரேன். ம்? சரி வா, அத பத்தி யோசிக்காத. சரி குட் கேர்ள். வாங்க.